எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹியரிங் லாஸ்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். இம்பார்ட்டன்டான பாயிண்டர்ஸ் என்னென்ன, எந்த டெஸ்ட் பண்ணணும், அந்த டெஸ்ட்ல வந்திருக்கிற ரிசல்ட்ஸ்ல நம்ம எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். டிஸ்க்ளைமர் மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். அந்தாதி ரீஹாப்ல நாங்க ஹியரிங் டெஸ்ட்டோ ஹியரிங் ரிலேட்டடான சர்வீசஸ், அதாவது ஹியரிங் எய்ட்ஸ் ஃபிட் பண்றது, ஹியரிங் எய்ட்ஸ் சேல்ஸ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நாங்கள் பண்ணல. பட் நம்மளோட சேனல்ல முன்னாடி பேசியிருந்த 2-3 ஹியரிங் ரிலேட்டட் வீடியோஸ்ல நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருக்கிறீங்க நிறைய கேள்விகள். ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனடைகிற வகையில் சில இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹியரிங் லாஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கு கட்டாயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது ஹியரிங் லாஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட பேர் வைஷ்ணவி. நான் ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் அண்ட் ஆடியோலஜிஸ்ட். அந்தாதி ரீஹாப் அப்படின்ற நிறுவனத்தை நான் 4 வருஷமா நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். எங்ககிட்ட ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் இருக்கு. நீங்க எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க மேலும் ஃபர்தரா டிலே பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹியரிங் லாஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஹியரிங் டெஸ்டிங் ஒன்று பண்ணணும். இதை பியூர் டோன் ஆடியோமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் இமிட்டன்ஸ் அப்படின்ற 2 டெஸ்ட் இருக்கு. இந்த 2 டெஸ்ட் தான் இம்பார்ட்டண்ட்டாக மோஸ்ட்லி அடல்ட்ஸ்க்கு செய்வாங்க. ஸோ இந்த பிடிஏ அண்ட் இமிட்டன்ஸ்ல நம்மளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னா, ஹியரிங் இப்போ எந்த அளவுக்கு இருக்கு, டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு இல்லையா, ஒரு சவுண்ட்ஸ்க்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குது அப்படின்ற விஷயத்த நம்ம பிடிஏவோட ரிசல்ட்ஸ் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இமிட்டன்ஸ்ல நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்மளோட காதுல 3 பகுதி இருக்கு, வெளிக்காது, நடுக்காது, உள்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நடுக்காது எந்த மாதிரி வேலை செய்யுது, அந்த ப்ரெஷர் ஹோல்ட் பண்றதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்ற விஷயத்த நம்ம இமிட்டன்ஸ் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. கொஞ்சம் ஹியரிங் லாஸ் இருக்கு, மாட்ரேட் லாஸ் இருக்கு, ஆர் மைல்ட் லாஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் உங்களோட ஆடியோலஜிஸ்ட் என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்களோ உங்களுக்கு ஹியரிங் எய்ட்ஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஹியரிங் எய்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு காது கேட்கறதுக்கான ஒரு கருவி தான். அதை சுற்றி நிறைய ஸ்டிக்மா இருக்கு. அதையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணணும். அதை பற்றி நிறைய பேர் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை ஒருத்தருக்கு கொஞ்சம் கண்ணு மங்கலா தெரியுது, கிட்ட பார்வை இருக்கு, ஒரு தூர பார்வை இருக்குன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு கண்ணாடி போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த கண்ணாடி போடுறதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு அச்சமோ கூச்சமோ அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. பிகாஸ் நம்மளை சுற்றி நிறைய பேர் கண்ணாடி போடுறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. பட் ஹியரிங் எய்ட்ஸ் போடுறத மட்டும் நிறைய பேர் ரொம்ப கூச்சப்படுறாங்க. ஐயோ இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் பார்க்குறவங்க ஏதாவது நினைப்பாங்க, ஐயோ இவங்களுக்கு காது கேட்காது போலன்னு நினைப்பாங்க அப்படின்ற மாதிரியான கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை வருது. ஸோ இதில் அச்சப்படுறதுக்கு கூச்சப்படுறதுக்கு எந்த ஒரு அவசியமும் தேவையில்லை. பிகாஸ் இந்த ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் மூலயமா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குதுன்னும் போது நம்ம எதுக்கு அதை விடணும் இல்லையா. ஸோ இந்த ஹியரிங் எய்ட்ஸ் போடுறதுனால ஒரு குழந்தை நல்லா அவளுக்கு கேட்க ஆரம்பிக்குது, ஸ்கூலில் அவளால் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியுது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா பேச முடியுது, ஃபோன் கான்வர்சேஷன்ஸ் இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கருவியை யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ கட்டாயமாக உங்களை சுற்றி இருக்கவங்களை எஜுகேட் பண்ணுங்க. ஹியரிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்கள கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க. ஸோ ஹியரிங் எய்ட் ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹியரிங் எய்ட் மாதிரி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஹியரிங் எய்ட்லேயே நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு அண்ட் நிறைய மாடல்ஸ் இருக்கு. உங்களோட ஹியரிங் லாஸ்க்கு எந்த ஹியரிங் எய்ட்ஸ் சூட்டபிளாக இருக்குன்ற மாதிரி உங்களோட ஆடியோலஜிஸ்ட் பார்த்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஹியரிங் எய்ட்லேயே நிறைய டைப்ஸ்லாம் கூட இருக்கு. ஸோ பிஹைண்ட் த இயர்ன்னு சொல்லுவாங்க, இன்சைட் த கெனால்னு சொல்லுவாங்க. ஸோ பிஹைண்ட் த இயர்ன்றது டிவைஸ் காதுக்கு பின்னாடி இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்சைட் த கெனால் சிஐசி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த கெனால்குள்ளேயே, இயர் கெனால்குள்ளேயே ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த இயர் கெனாலில் தான் நம்மளுக்கு வேக்ஸ் செக்ரீஷன் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த வேக்ஸ் செக்ரீஷன்லாம் அந்த ஹியரிங் டிவைஸ்லேயும் படுறதுனால அதுக்கு ஃப்ரீக்வெண்டான கிளீனிங்லாம் தேவைப்படலாம். ஸோ அந்த வேக்ஸ் படிகிறதன் மூலயமா அவங்களுக்கு அந்த டிவைஸ் மூலயமா கேட்குற தன்மையிலையும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம். பிஹைண்ட் த இயர் தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க யூஸ்வலாக.
ஸோ அகெயின் இதுலேயும் நிறைய மாடல்ஸ் இருக்குது, நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களோட ஹியரிங் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆடியோலஜிஸ்ட் கிட்ட போய் விசிட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பிஹைண்ட் த இயர் மாதிரியான ஹியரிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு மோல்டு மாதிரி ஃபிட் பண்ணுவாங்க. இந்த மோல்டு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு கேட்குறது வந்து நல்லாயிருக்கும். இந்த ஃபிட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு எக்கோ ஆர் ஃபீட்பேக் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த நாய்ஸ்னால வந்து அடாப்ட் ஆகுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் டைம் ஹியரிங் எய்ட் ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் 6 to 8 hours ஆகுது ஒரு நாளில் அந்த ஹியரிங் எய்டை போட்டுகிட்டே இருக்கணும்னு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, இது வந்து ஒரு புது கருவி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் தொடர்ச்சியாக யூஸ் பண்ண தான் அது பழக ஆரம்பிக்கும். அண்ட் அதுக்கு உங்களோட பிரெயின் அண்ட் உங்களோட பாடி வந்து அடாப்ட் ஆகும், அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்ச நேரம் போட்டுட்டு அதை கட்டிட்டு நீங்கள் எப்பவும் போல இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் பழகி அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸை வந்து உங்களால் எடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹியரிங் எய்ட்ஸ் ஒன்று சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஏடின்னு சொல்லுவாங்க, ஹியரிங் எய்ட் ட்ரையல் மாதிரி பார்ப்பாங்க. 2-3 ஹியரிங் எய்ட் போட்டு எது உங்களுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அதை வாங்கி உங்களை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைன் டியூனிங்னு பண்ணுவாங்க. உங்களை அதை போட்டு ஒரு 10 days அப்படியே இருக்க சொல்லுவாங்க. 10 daysக்கு அப்புறம் திருப்பி வர சொல்லுவாங்க. வந்துட்டு இப்போ எப்படி கேட்குது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி உங்களோட ஃபீட்பேக் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மெஷினில் பண்ணுவாங்க. அந்த மெஷின்லேயே ப்ரோக்ராமிங் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் உங்களோட ஹியரிங்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. திருப்பி ஒரு 10 daysக்கு அப்புறம் திருப்பி வர சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லைன்னா அதுக்கப்புறம் அப்படியே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹியரிங் எய்ட்ஸில் வந்து பேட்ரிஸ் உண்டு. ஸோ அந்த பேட்ரிஸை எப்படி மாற்றுறது, இப்போ ரீசார்ஜபிள் பேட்ரிஸ்னால் அதை எப்படி சார்ஜ் போடுறது, நைட் டைமில் வந்து எப்படி வந்து அந்த ஹியரிங் எய்ட்ஸை வந்து எந்த மாதிரி வந்து சேஃப்கார்ட் பண்ணி வைக்கணும், இந்த மாதிரியான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷனுமே வந்து உங்களோட ஆடியோலஜிஸ்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. குறிப்பாக உங்களோட ஹியரிங் எய்ட் கிட்டில் ட்ரையர் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ட்ரையர் பாக்ஸை எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு சொல்லுவாங்க. அகெயின் இது டிவைஸ் டு டிவைஸ் மாறும். உங்களுக்கு நீங்கள் வேர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஸ்வெட் அக்குமுலேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ ஸ்வெட்டு வேக்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த ட்ரையர் பாக்ஸில் போட்டு அதை வந்து கொஞ்சம் கேர் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். அண்ட் அகெயின் இது எல்லா மெஷின் மாதிரியும் தான் இதுக்கும் ஒரு வாரண்டி பீரியட் இருக்குது. ஸோ 2 to 3 years தான் வந்து மோஸ்ட்லி வாரண்டி பீரியடாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ரிப்பேர் அந்த மாதிரி ஆச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் ப்ராபப்ளி வேறு ஹியரிங் எய்ட்ஸே மாற்றுற மாதிரியும் இருக்கலாம். இந்த வீடியோ மூலமா ஹியரிங் பற்றியும் ஹியரிங் எய்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பற்றியும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு குறிப்பாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள். நான் அதுக்கு கட்டாயமாக ரிப்ளை பண்ணுவேன். வேறு ஏதாவது டாப்பிக்கில் நான் பேசி உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் அதையுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் உங்களோட எல்லாரோட கமெண்ட்ஸையும் வாரம் கண்டிப்பாக படிச்சிருவேன். உங்களுக்கு எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்தாதி ரிஹாபில் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.